திண்டுக்கல் அருகே கிணற்றில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் உயிரிழந்த ஜோதிமணிக்கு உளுந்தங்களி காப்பியில் தூக்க மாத்திரை கொடுத்த கோமதி என்ற பெண் தனது மற்றொரு ஆண் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திண்டுக்கல் அருகே உள்ள சென்னமநாயக்கன்பட்டி பகுதியில் மேற்கு பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள பாலடைந்த கிணற்றில் ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கிணற்றில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நபருக்கு 45 வயது இருக்கலாம் என்று இறந்த நபரின் வாய், கை, கால்கள் ஆகியவை கட்டப்பட்டு தலையில் காயத்துடன் ரத்தம் உறைந்தபடி தெரிய வந்தது. இது குறித்து தாடிக்கொம்பு காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தாடிக்கொம்பு காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இறந்த ஆண் வேடசந்தூர் கூத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி என்பது தெரிய வந்தது. மேலும் ஜோதிமணி மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த முருகன் மனைவி கோமதி ஆகியோருக்கு திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்தது. இதனிடையே கோமதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபர் ஸ்டாலின் என்பவருக்கும் இடையே திருமணத்தை கடந்த உறவு ஏற்பட்டு பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து ஜோதிமணிக்கும் கோமதிக்கும் இடையே பிரச்சனை வெகு நாட்களாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோமதி தனது வீட்டிற்கு ஜோதிமணியை வரவழைத்து உளுந்தம் களியில் 4 தூக்க மாத்திரையும் காப்பியில் 4 தூக்க மாத்திரையும் கலந்து கொடுத்து ஜோதிமணி மயக்கமடைந்த கோமதி, ஸ்டாலின் இருவரும் தனது கூட்டாளியரான நடராஜன் மனைவி உள்ளிட்ட 6 பேர் சேர்ந்து ஜோதிமணியை கழுத்தை நெரித்து கொலை செய்து இந்த பாலடைந்த கிணற்றில் வீசி சென்றது இந்த போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இவர்கள் 6 பேரையும் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிமாறன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.